இந்த 2026ல யார் ரிஷிபீடியா மாதிரி காணாம போயிடுவாங்க? அப்படியே தத்ரூபமாக இயல்பாக சொல்லுவார். நம்ம காதலிக்க நேரமில்லை படத்தில் பாலையாவும் நாகேஷும் ஒரு ஊரில் அப்படின்னு இழுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அப்படியே பயங்கரமாக கதை சொல்லுவாங்க. அந்த கதைக்குள்ளே அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே போவோம். அந்த கதையை வந்துட்டு ரொம்ப கச்சிதமாக அந்த கதைக்குள்ளே அப்படியே நம்மளையும் கொண்டு போய் இழுத்து வச்சுருவார். திடீர்னு பார்த்தா அந்த நாகேஷ் காணாமல் போன மாதிரி இவங்களும் காணாமல் போயிடுவாங்க. அப்படி தான் அந்த மாதிரி நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா முதல் ராசி விருச்சிகம். ஏன் விருச்சிகம் அப்படின்னா, இது காலச்சக்கரத்துக்கு 8வது வீடு. அமானுஷ்யங்களும் பல மர்மங்களும் புதைந்த ஒரு பகுதி தான் வந்து விருச்சிகம். சரிங்களா? இந்த விருச்சிகத்துக்கு அப்படியே 8வது இடம் வந்து பார்த்திங்கன்னா புதனாக வரும். கதை சொல்கிறதில்ல அவ்வளோ தத்ரூபமாக, இயல்பாக, நேச்சுரலாக அப்படியே அந்த கதாபாத்திரத்தோடையே ஒன்றிணைந்து கொண்டு போவாங்க. சரிங்களா? அதுவும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய த்ரில்லர் ஸ்டோரியே வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஆனால் இவர் அடுத்தவங்களோட த்ரில்லர் ஸ்டோரி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அதில் பல கதாபாத்திரங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம அப்படியே அதுக்குள்ளே போய் மெர்ஜ் ஆகிடுவோம். திடீர்னு பார்த்தா நம்மளே ஒரு இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸில் வர ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி டப்பான்னு காணாமல் போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு விருச்சிகமாக தான் இந்த ரிஷிபீடியா மாதிரி ஆட்களுடைய தான் இந்த விருச்சிக ராசி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீனம். இந்த மீனமும் அப்படியே மாதிரி தான். இது காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு. மறைஞ்சு போகிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி மறைஞ்சு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க. இந்த ராசிக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா அமானுஷ்யங்களும் த்ரில்லர் ஸ்டோரிஸிலும் கேட்கல ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. ரிஷிபீடியாவில் கதைகள் கேட்குறவங்களும் சரி, அந்த காணொலி பார்க்குறவங்களும் சரி, இந்த மாதிரி ஆட்கள் இந்த ராசி மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அந்தோடைய நேச்சுரல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இயல்பாக கொண்டு போவாங்க. அதில் ஒரு ஈடுபாடை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு திடீர்னு காணாமல் போகக்கூடிய விதி அமைப்பு உண்டு. ஏன்னா அந்த 12வது ராசிக்கு 9வது வீடு தான் விருச்சிகத்தோட வீடாக வரும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காணாமல் போகிறதுனா அதை அப்படியே தொலைஞ்சு போய் அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி காணாமல் போயிடுவாங்க. ஏன் இந்த மாதிரி விஷயத்தில் இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த விருச்சிகம் அண்டு மீனம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட வீடு அப்படிங்கிறது. செவ்வாய் வந்துட்டு 8வது வீடு தான் அவருக்கு அந்த ஆட்சி அப்படிங்கிறதுக்கு அந்த கேது உச்சம் பெறுவார். அந்த உச்சம் பெறுகிற கேது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்ம வீட்டில் இருக்காங்க. அதனால் அந்த கதை கேட்குறதே ஒரு பொழுதுபோக்காக வச்சு திடீர்னு அவங்களே காணாமல் போகக்கூடிய விதி அமைப்பு இந்த மீன ராசிக்கும் உண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்னி. ஸோ அதாவது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று பண்ணாட்டி அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா, இந்த கதை கேட்காம போனால் பைத்தியம் பிடிக்கிற ராசி இந்த கன்னி ராசி தான். சரிங்களா? ஏன்னா இது வந்து புதனோட மூலத்திரிகோண ஆட்சி வீடு, உச்சம் பெறுகிற வீடு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இது நேர் 7ஆம் பாவரியாக வந்துட்டு மீன வீட்டை பார்ப்பாங்க. மீன வீட்டில் வந்துட்டு புதன் நீசமாவார். அப்போ புதன் நீசமானால் பைத்தியம்னு அர்த்தம் கிடையாது, கதை கேட்குறதுல பயங்கர பைத்தியம். அதுவும் த்ரில்லர் கதைனா ரொம்ப பிடிக்கும். இவருக்கு அந்த விருச்சிகங்கிற 3வது வீடு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அப்படியே 8வது வீடாக வரும். ஸோ கதை கேட்குறதா காதில் கேட்குறது கண்ணில் பார்க்குறதுன்னு கூட எல்லாமே வச்சுக்கலாம். எனக்கு இன்றைக்கி பாட்காஸ்ட்டும் வந்துட்டுருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சீரீஸ் கேட்குறாங்க, ஃபேஸ்புக்லேயும் சரி மற்ற மீடியாவிலையும் சரி. ஸோ இந்த த்ரில்லர் க்ரைம் ஸ்டோரிஸில் வந்துட்டு ஒருத்தர் கேட்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 3 ராசிக்காரங்க ரொம்ப பயங்கரமாக அதி தீவிரமாக இருப்பாங்க. கடைசியில் அந்த கேட்குறவங்க தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா இவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே தொலைஞ்சு போயிடுவாங்க. ஸோ பார்த்து சூதானமாக இருங்க. கதை மட்டும் கேளுங்க, கதைக்குள்ளே ஒன்றி போங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த வேலையில் உங்கள் கடமையை கண்கொண்டு பாருங்கள். நன்றி. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த 2026ஆம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்க இவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.